ஐயா அப்ப முறை செப்புவானா பட்டனோ ஒத்து பட்டனோ அவன் அப்ப முறை செப்புவானா பட்டனோ ஒத்து பட்டனோ அவன் அப்ப முறை செப்புவானா பட்டனோ அப்ப வர செப்புவானா பட்டனோ கண்ண முழிச்சு பார்த்தான் கல்ல வெட்டி எரிந்த உடனே ஆமா 2 பிள்ளைகளையும் கண்டான் வாழை பகட மன்னனையும் கண்டான் வாழை பகடை பாக்கான் இந்த 2 பிள்ளைகளை பெத்த தந்தை இவராத்தான் இருப்பார் இவரத்தான் இருக்கணும் முகச்சாட தெரியுதுல்ல அதனால இவரை நாம முறை சொல்லி கூப்பிடணும் முறை சொல்லி செப்பணும் ஆமா சரி முறை சொல்லி அழைக்க வேண்டும் என்று ஆமா 6 இளையும் முத்துப்பட்டனானவர் என்ன வாழ பகடையை எப்படி முறை சொல்லி அழைக்கிறாரானா எப்படி சொல்லுகிறான் ஏ அம்மா கூட பிறந்த எங்க ஆசை மாமாவே மாமாவே அருமை மக்கள் மேல் ஆசைப்பட்டு ஓடி வந்தேன் அருமை மக்கள் மேல் ஆசைப்பட்டு ஓடி வந்தேன் நேச மாமாவே உங்க அருமை மக்கள் மேல் ஆசைப்பட்டு ஓடி வந்தேன் என் தாயோட பிறந்த எங்க தாய் மாமாவே சமத்தி மேல ஆசைப்பட்டு ஓடி வந்தேன் சமத்தி மேலே ஆசைப்பட்டு ஓடி வந்தேன் தாய் மாமாவே உங்க சமத்தி மேல ஆசைப்பட்டு ஓடி வந்தேனே ஓ மாமா ராய 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 மாமா செப்பு மாமா செப்பு மாமா ராய ராயனார்ல பார்த்தா வாழை பகடம் பண்ணே ஆமா ஆளை பார்க்க மேகுலத்தவர் மாதிரி தெரியுது ஆனா நம்ம சாதி பழக்க வழக்கத்துல நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு மாமா ராய ராயன்னு நம்ம சாதி வழக்கப்படி நல்லா பேசுறாரு அப்படின்னு வாழை பகடம் பண்ணே ஆமா சுவாமி என்ன நீங்க மாமான்னு கூப்பிடாதீங்க நாங்க சாதியில செக்கிலி பிள்ளை நாங்க ஜாதியில சக்கிலி பிள்ளைய ஆமா ஆமா உங்க ஊர்ல உங்களை பார்க்கல மேல குலத்தர் மாதிரி தெரியுது அதனாலே 6 இளைய முத்துப்பட்டேன் வாழை பகட மன்னனை கண்டு மாமா ராயே ராயன்னார் சுவாமி எங்களை பார்த்து நீங்க சொல்லாதீங்க நாங்க சாதியில சக்கிலிய பிள்ளைங்க ரொம்ப சாதியில குறைஞ்சவங்க எங்களை நீங்க சொன்னா அது தோஷம் சாமி தோஷமாப்பா உங்களை பார்த்து சிவனார் போல தெரிகின்றதுனா அட்டை என்ன சொல்லுகின்றார் செத்த மாடெல்லாம் திம்போம் செய்தி சொல்லி போவோம் செத்த மாட்டை கறி எல்லாம் துஷ்டி சொல்லி போவோம் ஆமா செத்த மாடை சுமந்து அதை அறுத்து எங்க சேருக்கெல்லாம் பங்கிடுவோம் நாங்க எங்க சேருக்கெல்லாம் எங்க சொந்த பந்தத்துக்கெல்லாம் பங்கு வச்சு சாப்பிடுவோம் சாராயம் கல் குடிப்போம் எங்க சாதி மரபுப்படி பேசுவோம் ஆமா சரி அதனால என்ன எங்களை நீங்க மாமா மாமான்னு சொல்ல வேண்டாம் மர ஜப்பாதீங்க அப்படின்னு பட்டினிடத்திலே சொல்ல சரி பட்டை என்ன சொல்லுகின்றார் என்ன ஓ மாமா என்கிட்ட இந்த சாதி எல்லாம் வேண்டாம் சாதி பார்க்க ஆளே கிடையாது ஆமா சரி இந்த 6 இளைய முத்துப்பட்டேன் ஆமா சாதி ஏது மாமா மன்ன பேரகன் தா மாமா உண்டா மாமா ஈசனுக்கு கண் கொடுத்தது ஈனக்குறவனம்மா குறவன இப்பூமி தண்ணியில் முக்தியும் பெற்றது நந்தன் பறையனம்மா பறையன புகழ் ஓங்கிடும் நாரத மகாமுனிவர் ஓர் வனச்சி மகனம்மா ஆமா நமக்கு ஞானம் போதிக்கும் காங்கையின் முனிவன் சரி ஒரு
ஒரு கழுதையின் மகன் தானமா. ஒரு கழுதையின் மகன் தானே. சாதி ஏது மாமா மனவேதோகந்தா மாமா. சாதி ஏது மாமா மனவேதோகந்தா மாமா. ஈசனுக்கு கண் கொடுத்தது ஈன புறவனம்மா. இப்புவிதன்னில் முக்தியும் பெற்றது நந்தன் பரையனம்மா. ஆறிளைய முத்துப்பட்டனானவர் மாமா என்கிட்ட சாதி எல்லாம் வேண்டாம். அதனால சரி என்ன நடந்தாலும் பரவாயில்ல, உங்க 2 பெண்களையும் நீங்க எனக்கு தான் திருமணம் செய்து கொடுக்க வேண்டும். ஆமா என்ற ஆறிளைய முத்துப்பட்டன் சரி வாழ பகடை இடத்திலே சொல்லுகின்றார். ஆமா வாழ பகடை மண்ணே என்ன அந்த ஆறிளைய முத்துப்பட்டன் இடத்திலே என்ன என்ன சுவாமி என்ன சொல்லுகின்றாரானா என்ன சொல்லுகிறான். நாங்க சாராயம் கல்கோடி போ சாமி நைனாவே சாமி நைனாவே ஐயா நைனாவே ஐயா நைனாவே சக்கிரிய பாச பேசுவோ சாமி நைனாவே சக்கிரிய பாச பேசுவோ சாமி நைனாவே சாமி நைனாவே சக்கிரிய பாச பேசுவோ ஐயா நைனாவே. நாங்க கல் குடிப்போம் வெறி குடிப்போம் சாமி நைனாவே எங்க ஐயா நைனாவே. நாங்க கண்டபடி பாச சொல்லுவோம் சாமி நைனாவே. கண்டபடி பாச சொல்லுவோம் ஐயா நைனாவே. ஐயா நைனாவே நாங்க கண்டபடி பாச சொல்லுவோம். நாங்க செத்த மாட சுமக்குவோம் சாமி நைனாவே. ஐயா நைனாவே ஐயா நைனாவே சேருக்கெல்லாம் பங்கிடுவோம் சாமி நைனாவே. சேருக்கெல்லாம் பங்கிடுவோம் ஐயா நைனாவே ஐயா நைனாவே. அதை எங்க சேருக்கெல்லாம் பங்கிடுவார். ஐயா ஐயா ஆரிய முத்துப்பட்டா முத்துப்பட்டா என் மக்கள் 2 பேரையும் உங்களுக்கு மனமுடித்து கொடுக்கணுமானா என்ன எங்க குல வழக்கப்படி இந்த கோலத்தை நீங்க மாத்தணும். உங்க கோலத்தை மாத்துங்க. எங்க கோலத்தை என்ன சரி எங்க குல வழக்கப்படி காக்கி சட்டை போடணும். ஒரு காக்கி டவுசர் போடணும். அரைக்கால் ட்ரவுசர் போடணும். அரைக்கால் டவுசர் தான் போடணும். முன் குடுமி எடுக்கணும். முப்புரி நூல் அவுக்கணும். பட்டை நாம அழிக்கணும். பட்டை தார உழைக்கணும். ஆமா சரி எங்க மரபுப்படி எங்க குளத்துப்படி காக்கி சட்டையும் அரை டவுசரும் போடணும். அரை டவுசர் போடதான் போடணும். அது மட்டும் இல்ல உங்க குடும்பத்துல விடுதலை பத்திரம் எழுதி தரணும். விடுதலை பத்திரம் அது என்ன விடுதலை பத்திரம்? அதோட ஆவரம் பட்டை வெட்டி சரி அதை அழுக வைத்து அகடறுத்து சுவடு தைத்து ஆமா சந்தையில கொண்டு போய் வியாபாரம் செய்யணும். அழகான ஒரு செருப்பு தைக்கணும். அது மாதிரி காலுக்கு தகுந்த செருப்பு தைக்கணும். சரி அதே போன்று இதெல்லாம் உங்களுக்கு சம்மதம் என்று சொன்னா என் மக்கள் 2 பேரையும் உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி தாரேன். 8வது நாளையில சரி ஆலடியூர் ஏர்மாபுரம் அளவச்சநல்லூர் கோட்டையில கல்யாணத்துக்குள்ள ஏற்பாடை நான் செய்தேன். நீங்க உங்க ஆரிய நாட்டுக்கு போய் சரி உங்க அண்ணன் பட்டை 6 வேட்டை விடுதலை பத்திரத்தை வாங்கி சுவடு தைச்சுக்கிட்டு வரணும். ஆமா நீங்க தைக்கக்கூடிய சுவடு சரி அழக பார்த்துதான் என் பெண்களை நான் உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு தருவேன். ஆமா
அப்படின்னு வாழ பகடம் பண்ணேன்னு சொன்னான். சரி. ஆமா. கண் பார்த்தது கை செய்யும். செய்யுது செய்யுது. ஆறிளைய முத்துப்பட்டனானவர். ஆமா. ஆலடையூர் ஏர்மாபுரம் அளவச்சநல்லூர் கோட்டை விட்டு. ஆமா சுவாமி. எங்கே வருகின்றாரானா? எங்க வராரு? ஆலடையூர் ஏர்மாபுரம். ஆலடையூர் ஏர்மாபுரம். அளவச்சநல்லூர் கோட்டை விட்டு. ஆறிளைய முத்துப்பட்ட எங்கே எங்கே வராரு? ஆரிய நாடகருக்கு. ஆரிய நாடகருக்கு. ஆரோரை முத்துப்பட்ட. அங்கே முத்துப்பட்டன் தானே வந்து அன்னம்பட்டை மதியில செருப்பு தேய்க்காரு செருப்பு தேய்க்காரு. அன்னம்பட்டை இடமதியில ஆறிளைய முத்துப்பட்ட அண்ணாவை வட்டம் தம்பி முத்துப்பட்ட ஆளுடையூர் அளவச்சநல்லூர் கோட்டையில கொள்ளம் மதியில மனம் முடித்து சக்கிலிய குளமதியில நானும் தாலி கட்ட போறேன். சக்கிலிய குளமதியிலே பட்டமார்களே எனக்கு விடுதலை சீட்டை எழுதிட்டாங்க. நீங்க விடுதலை பத்திரம் எழுதிட்டாங்க. உன் தம்பியாகிய ஆறிளைய முத்துப்பட்டேன். ஆமா. பகடை குளத்துல பாரமணம் முடிக்க போறேன். போறேன். சக்கிலிய குளத்துல போய் நான் தாலி கட்ட போறேன். என்ன இப்படி பேச? என்ன இப்படி கிறுக்கு வந்துட்டு பேச உனக்கு? நிறைய படிச்சுட்டா கிறுக்கு வந்துட்டாப்பா. சங்கு சரவணா. ஏடா ஆரிய முத்துப்பட்டா உனக்கு என்னடா ஆச்சு? என்னப்பா ஆச்சு? உன் அழகுக்கு ராம ஐயரு, வெங்கட ஐயரு, சுப்பு ஐயரு, சேச்சி ஐயரு, இவருடைய மகள் எல்லாம் உன் அழகுக்கு ஈடாகாதுன்னு நாங்க அந்த பெண் எல்லாம் வேணாம்னு கழிச்சுக்கிட்டு இருக்கோம். நீ போய் சக்கிலிய குளத்துல போய் தாலி கட்ட போறியா? என்ன கிறுக்கு பிடிச்சிட்டாடா? உனக்கு கோட்டி பிடிச்சிட்டா? ஏடா சங்கு புடிச்சு அடங்கடா இவனை கல்லறை. கல்லறை புடிங்கடா. போடு விளங்க போடுங்கடா என்று ஆறிளைய முத்துப்பட்டனை எவ்விதமாகவே கல்லறையில் பிடித்தடைக்கிறார்களானா? எப்படி வந்ததொரு பட்டனை கைவிலங்கு போடுவாராம் கைவிலங்கு போடுவாராம் ஆமையா சொல்லையா கைவிலங்கு கால்விலங்கு கணத்ததொரு விலங்கு போட்டார் கணத்ததொரு விலங்கு போட்டார் கால்விலங்கு கணத்ததொரு விலங்கு போட்டார் அவர்கள் தோல் விலங்கு துடை விலங்கு விலங்கு ஆறிடையப்பட்டேன் கல்லறையில் அடைப்பார் அண்ணம் பட்டே 6 பேரும்
என்னும் ஆரிய முத்துப்பட்டனுக்கு ஆமா கை விலங்கு, கால் விலங்கு, தோல் விலங்கு, தொடை விலங்கு, விலங்கு 91 விலங்கு போட்டு போட்டு கல்லறைக்குள்ள பிடிச்சு அடைச்சாங்க. உள்ள பிடிச்சு அடைச்சிட்டாங்க. ஆமா. சரி. அந்த ஆலடியூர் ஏர்மாபுரம் அளவச்சநல்லூர் கோட்டையிலே ஆமையா வாழ பகடை மண்ணே சரி மக்கள் 2 பேருக்கும் கல்யாணம் நடத்தி வைக்க வேண்டும் என்று ஆமா கங்காணி வீட்டுல போய் சரி கல்யாண பரிசு வாங்க போறாரு. ஆமா யாரு அங்கதான் வாங்கணும் கல்யாண பரிசு. ஆமா. எந்த வீட்டுல காணி காட்சியா வேலை பார்க்கமோ ஆமா அவங்க வீட்டுலதான் கல்யாண பரிசு வாங்கணும். போன ஒரு பெட்டியை தூக்கிட்டு போனோம். அப்படி வாழைப்பகட மண்ணு ஆமா கையில பெட்டியை எடுத்து இதுல பாக்கு சந்தனம் குங்குமத்தை கொண்டு சரி ஒவ்வொரு வீடா போய் ஆமா மக 2 பேரும் கல்யாணத்துக்கு வளைப்பு கொடுக்கின்றாள். கல்யாணம் வச்சிருக்கேன் உங்களால முடிஞ்சது தாங்க தாங்கன்னு சொல்லி கேட்க. ஆமா அப்படின்னு சரி அனைவருக்கும் அழைப்பு கொடுத்து ஆமா வாழ பகடை மண்ணு ஆளுடையோர் ஏர்மாபுரம் அளவச்சநல்லூர் கோட்டை தன்னுடைய அரண்மனையிலே ஆமையா அரண்மனை எல்லாம் அலங்காரம் செய்கிறார். சரி பாக்குமரம் கொண்டு வந்த பந்தலை அலங்கரித்தார். வைத்தார். வாழமரம் கொண்டு வந்த வாசலை அலங்கரித்தார். ஆமா தென்னமரம் கொண்டு வந்த திரைக்களை அலங்கரித்து ஆமா சுற்றிலும் வாழை கமுகுகளோட ஆமா எங்கெங்கு பார்த்தாலும் சரி கலர் கலராக சர விளக்குகளை எல்லாம் தொங்கலிட்டார்கள். ஆமா சரி அப்படி அரண்மனை எல்லாம் அலங்காரம் செய்து ஆமா பட்டை எப்ப வருவார்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு. பட்டை நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்காரு. எங்க ஆரிய பட்டனை பிடிச்சு அண்ணன் பட்டை 6 பேரும் கல்லறையில பிடிச்சு அடைச்சிட்டாங்க. ஆமா கல்லறைக்குள் அடைபட்ட 6 இளைய முத்துப்பட்டேன் மனிதிலே யாரு நினைக்கின்றார்? யாரு ஏ ஐயா ஏ சுரிமுத்தையனாரே ஏ ஐயனாரு ஐயா ஏ தோகை முத்தம்மா அம்மா அம்மா ஏ சட்டநாதன் கேத்திரபாலா சாமி சங்கிலி பூதத்தாரே அம்மா ஏ இருளப்பா சாமி ஐயா ஏ ஐயா ஏ மாயாண்டி சுடலை ஜொடல ஏ ஐயா ஏ தர்க்க தலவாய் மாடு ஏ மகாலிங்க சாஸ்தாவே இந்த ஆரியிலேயே முத்துப்பட்டை எங்கு போய் வாழ்வாங்கி வாழ்ந்தாலும் ஆமா இந்த ஐயன் காவிலே ஒரு நிலை வேணும்னு கேட்டேனே இன்றைக்கு எனக்கு அருள் புரிய வேணும் என்று ஆமையோ ஆமா என்ற ஆறுளைய முத்துப்பட்டன் என்ன சொரிமுத்தையனாரை தன் மனதிலே நினைக்க வருணன் பொழிய வாயு சுரட்ட ஆமா ஏக கல்லறை திறக்கின்றான். கல்லறை திறக்கு கெவுளி இடிக்கு ஆமா ஏக கல்லறையை விட்டு வெளியே வந்த ஆறுடைய முத்துப்பட்டேன் ஆமா எங்கே வருகின்றார் எங்க வராரு? அம்பாசமுத்திர சந்தைக்கு வராரு. சந்தையிலே வந்து ஆமா அகட அறுத்து சுவடு தைத்து கொண்டு போக வேண்டும் என்று ஆமா செருப்பு தைக்கணும்ல. ஆமா சரி மாட்டு தோலை வாங்கி ஆமா ஆவரம் பட்டை வெட்டி சரி அதை அழுக வைத்து சிங்க முகம் போல ஆமா யானை முகம் போல கண்ணு பார்த்தது கை செய்தது போல அழகா செய்தான் செருப்பு. நல்ல அழகாக பாதரட்சை 2 செஞ்சு எடுத்தான். கையில எடுத்தாச்சு. கையில எடுத்துக்கொண்டு ஆமா ஆறிளைய முத்துப்பட்டனானவன் என்ன அந்த ஆறிடையோர் ஏர்மாபுரம் அளவச்சநல்லூர் கோட்டைக்கு போக வேண்டும் என்று ஆமா சுவாமி 7வது நாளையில ஆறிடையோர் ஏர்மாபுரம் அளவச்சநல்லூர் கோட்டைக்கு ஆறிளைய முத்துப்பட்டை சுவடதையும் தைத்துக் கொண்டு மகடை மண்ணேரன் முத்துப்பட்டை பகடை மன்னனுடைய அரண்மனையிலே வந்து ஆமா வாழைப்பகட வருவதற்கு முன்பாக சரி பட்டை வந்து அவர் செஞ்சுட்டு வந்தாரு பாருங்க பாதரட்சை 2யும் தலை வாசல்ல கட்டி வாசல்ல அவருக்கு மாமா வீட்டு வாசல்ல கட்டி தூக்கியாச்சு. ஆமா பாதரட்சையை தலை வாசல்ல கட்டி தூக்கி ஒரு ஓரமா உட்கார்ந்துருக்காரு. ஆமா வாழைப்பகட மண்ணை அனைவருக்கும் அழைப்பு கொடுத்து அரண்மனைக்கு வந்தார். ஆமா அவர் தலையில ஓங்கி ஒரு தட்டு கல்யாணத்தை முடிக்க இந்த அளவுக்கு சொல்லிட்டாரு. செருப்பு கப்பேர்னு அடிக்கும் செருப்பு கால ஓட ஆழ்ந்து பாக்காரு
துல்லியமா அளவெடுத்து செஞ்ச மாதிரி செஞ்சிருக்க. பரவாயில்ல பரவாயில்ல. அந்த குலத்துல பிறந்தாலும் நாமளுடைய மரபுப்படி பாதரட்சி ரொம்ப அழகாக தச்சுட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இவருக்கே நாமளுடைய மகள்களை மனமுடித்து கொடுக்க வேண்டும் என்று பொம்மக்கா தும்மக்காலையும் தோழி பெண்களை வைத்து அலங்காரம் செய்து அந்த பொம்மை திம்மி இருவேரையும் எப்படி அலங்காரம் செய்கிறார்களானா எப்படி எப்படி அம்மா சம்மங்கேரே எண்ணெய் தேய்த்து தலை வாரை சடைகள் பின்னே தலை வார்கள் சடைகள் பின்னே சம்மங்கேரே எண்ணெய் தேய்த்து தலை வாரை சடைகள் பின்னே தலை வாரி சடைகள் பின்னே சடையிலே சடபுச்சி சடபிள்ளை ராக்கோடியான் தாளம் போவான் ராக்கோடியான் தாளம் போவான் காதுக்கு நல்ல கம்மல்களா காதுக்கு நல்ல கம்மல்களா மூக்குக்கு நல்ல மூக்குத்தியா மூக்குக்கு நல்ல மூக்குத்தியா பவன் மாலை சவடி மாலை அலங்கார தாயத்துடன் அலங்கார தாயத்துடன் கடிகார சங்கிலியா கடிகார சங்கிலியா துளசி மணி மாலைகளா துளசி மணி மாலைகளா கைக்கு நல்ல காப்புகளான் தோழி காப்பா தொந்தி காப்பா வங்கி சூடி பட்டேன காப்பு மிட்டா பட்டேர காப்பு மிட்டா மோட்டார் நல்ல வளையலிட்டா மோட்டார் நல்ல வளையலிட்டா நல்ல காப்பு மிட்டா நல்ல காப்பு மிட்டா ஐந்தோ நல்ல விரலதற்கும் ஐவரோன மோதிரமா ஐவரின மோதிரமா நல்ல விரலதற்கும் பவன் பரித்த மோதிரமா பவன் பரித்த மோதிரமா இடுப்புக்கு ஏத்த ஒட்டியானோ இடுப்பு சங்கிலி மாட்டினார் இடுப்பு சங்கிலி மாட்டினார் நெக்லேசால போட்டினார் நெக்லேசால போட்டினார் காலில தண்டை குலோசோ முந்தாங்கி பின்தாங்கி முந்தாங்கி பின்தாங்கி பொம்மக்காலுக்கும் தொம்மக்காலுக்கும் உச்சியிலிருந்து உள்ளாங்கால் வரை அணிந்த தங்க நகையில தாலி தவிர பேடு முதல் தங்கை நகைகள் எல்லாம் அலங்காரம் செய்திருக்கிறார்கள். ஆமா சாமி இனி மாங்கலியோ தவிர வேற தவிர வேற தவிர வேற தவிர வேற மற்ற நகைகள் எல்லாம் அலங்காரம் செய்து மன மேடைகளை அழைத்து கொண்டு வந்து வலது பக்கம் பொம்மக்கா இடது பக்கம் தும்மக்கா கூடால 6 இளைய முத்துப்பட்டனை அலங்காரம் செய்து கொண்டு வந்து பட்டனையும் அமர வைத்தார்கள். பொம்மக்காலும் தும்மக்காலும் அழகுனா அழகு அப்பேற்பட்ட அழகா இருக்கா 6 இளையும் முத்துப்பட்டனும் பொம்மக்காவுக்கும் தும்மக்காவுக்கும் ஆலடையோர் ஏர்மாபுரம் அளவச்சனல்லோர் கோட்டையில அதாவது என்ன பட்டனும் வேதிய குலத்துல பிறந்தவர் தான். ஆமா பொம்மக்காவும் தும்மக்காவும் வேதியருடைய வயிற்றுல பிறந்தவாதான். ஆனா அவ வளர்ந்த இடம் தான் சக்கிலிய குலமே தவிர எந்த குலமா இருந்தாலும் சரி. ஆமா மாப்பிளைக்கு பிடிச்சு நல்ல ஒரு கலரா இருந்தா எல்லாரும் ஆமா 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 வாழ்க்கையில அவங்களுக்கு பிடிச்சா போதும்ல. அப்படி 3 பேரும் மேடையில உட்கார்ந்து இருக்காங்க. ஆமா வந்த சனமெல்லாம் மூக்கு விரல்ல விளையாட வச்சு பாக்கு. இல்ல பொண்ணுக்கு பொண்ணே மாப்பிள்ளையும் பார்க்கல அவ்வளவு அழகா தெரியுதாங்கல்ல. ஆமா 6 ஒத்துப்பட்டனானவரும் ஆமா அந்த பொம்மக்கா தும்மக்காலுக்கும் என்ன ஆல்ரெடி ஒரு ஏர்மாவரம் அளவச்சனல்லோர் கோட்டையில பகடை மன்னன் அரண்மனையிலே எப்படி கல்யாணம் நடக்கின்றதானா எப்படி அரோகரேனை என்றோ பட்டன் அணிந்தோரே மாங்கலியோ அரேனை என்றோ சிவே சிவா சிவேனி என்றோ திருமங்கல்யம் பட்டே சூடுவாரா மாலையது பட்டே சுழட்டுவாரா மாலை சுழட்டுவாரா மணவட பந்தல் எல்லாம்
போய் வாரா சொல்லிட்டு வாரா பால் பழங்கள் தானே நாலடியோர் யார்மாபுரம் அளவச்ச நல்லூராங்கோட்டையிலே ஆழ பகடை மண்ணே அரண்மனையில் பவுசுடனே ஒத்துப்பட்டிருக்கோ பொம்மக்கா தும்மக்காலுக்கும் கல்யாணம் கைகூடி திருமாங்கல்யம் தரித்து மாலை சுழட்டி மணவடப்பந்தல் சுத்தி வந்து பால் பகல்கள் உலர்ந்து ஆரியும் ஒத்துப்பட்டேன் பொம்மக்கா தும்மக்கா மூவேரும் ஆலடையூர் ஏர்மாபுரம் அளவச்சநல்லூர் கோட்டையில வாழ பகடை மன்னனுடைய அரண்மனையிலே கல்யாண வாசலாகவே வந்து அமர்ந்தாரே. Langumi alelo, ale 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 langumi alelo. கும்மியடி நல்ல புலவ போட்டு கும்மியடி புலவ போட்டு கும்மியடி புலவை போட்டு கும்மியடி புலவை போட்டு கும்மியடி கல்யாணம் நடந்த முத்து பட்டனை வாழ்த்து கும்மியடிங்கம்மா கும்மி ஆலேரோ அம்மா வட்ட வட்ட சிறு பொட்டையிலே ரெண்டு வாலிப பெண்களம் தட்டோட வாலிப பெண்களம் தட்டோட வாலிப பெண்களம் தட்டோட வாலிப பெண்களம் தட்டோட தட்டு மறைக்கிற பொம்மை கத்து மக்கள் வாழ்த்தை கும்மி ஆடிங்கம்மா ஆலேரோ கும்மி ஆலேரோ கருந்துமே வருவாளா கருந்துமே வருவாளா கருந்துமே வருவாளா கருந்துமே வருவாளா ஆடி அமர்ந்த பிரம்மராட்சிக்கு அழகு கும்மி அடைந்தம்மா சங்கரங்கோவில் ரோட்டு மேலே நம்ம சாமி தூரப்பாண்டி நந்தவனத்தில நாளையிலே அது 4 மாதமா மெய்தகிலே 4 மாதமா மெய்தகிலே 4 மாதமா மெய்தகிலே கொண்ட வெறுத்தவ பூமி திண்ணிக்கு கோதி மூடிக்கவே நினைக்கிறே கும்மியடி பண்ணு கும்மியடி நல்ல கொலைய போட்டு கும்மியடி கொலவை போட்டு கும்மியடி கும்மியடி பண்ணு கும்மியடி நல்ல கொலவை போட்டு கும்மியடி